அப்படி என்று சொல்வதை விட இதுவரையில் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விழான்றது ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்பது நம்ம சென்னை போன்ற ஒரு நகரத்திற்கு இந்த போக்குவரத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த கால அமைப்பின் கட்டாயங்கள் எல்லாம் கருதி பார்த்தா சில பேர் நெளிவாங்க, சில பேர் நம்ம கிளம்பிடலாமான்னு பார்ப்பாங்க, சில பேர் இதோ வந்துடுறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நான் நிறைய கலந்துக்கிறதுனால திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு 5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு போகணும். சார், ஒரு நாளைக்கு ஒரு விழாவில் ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னா ஓரளவுக்கு ஓகே, தலையை கொடுத்துடலாம். எல்லா ஏங்கல்லையும் முடிச்சு அப்புறம் கடைசியில் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி என்னத்தை பேசுறது, முருகா இறைவா. ஆனால் நான் 3 விழாக்களுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து போய் ஒவ்வொரு விழாக்கள்லையும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அமர்ந்து விட்டு தான் நீங்கள் வந்தேன். அது ஒரு விழாவில் இந்த மாதிரி பேசிட்டு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு இங்கே ஓடி வந்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எனது அன்பு தம்பி சுப்பிரமணிய பாரதி. அவர் இயக்கிய குறும்படத்திற்கு நான் தான் விருது கொடுத்தேன். நாங்கள் தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் தயாரித்தது, அதுக்கு விருது வாங்கினார் அவர். அத்தகைய ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா இன்னொரு தம்பி பக்கத்துலேயே கூடவே இருக்கார். நம்ம ரங்கான்னு தான் நான் அன்பாக கூப்பிடுவேன், என்னுடைய அன்பு சகோதரர். இவங்க எல்லாமே இப்போ நேரத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமாக அவர் இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவார் என் காதில். ஆலியார் கீழேயோ நான் போனாவே தடி கொண்டு தான் ஆலியாருக்கு தான் ஏன் போகிறேன். நான் எடுத்த 17 படத்துலேயே 13 படம் ஆலியாரில் எடுத்தது தான். ஆனால் அந்த ஆலியாரில் அந்த பில்டிங்கை பார்ப்போம், ஆனால் உள்ளே ஒரு தடவை கூட போனதில்லை. அந்த பில்டிங்கை பார்த்ததுனாலேயே இன்றைக்கும் நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை. அப்பப்போ சிவகுமாரன் என்னை கூடுவார் நடிகர், அவர் வீட்டில் தான் இருக்கு. நான் இப்போ இருந்த ஒரு 12 வருட காலம். டேய் வாடா இது பண்ணுடா. அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக தியானம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். நமக்கு அப்போ இள வயசு, கொஞ்சம் விட்டா இன்னொரு டைரக்டர் நம்மளை அடிச்சு போயிடுவான்ட்டு டே நைட்டாக உட்காந்து கதை எழுதுது, இப்போ பாட்டு எழுதுது. நம்ம எதைத்தான் விட்டோம், எல்லா வேலையும் நானே தூக்கி தலையில் போட்டுட்டு போட்டி ஒரு வில்லேஜிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேற்பாளையத்து பக்கத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு அது ரிலீவ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஆனால் ஆலியாருக்கு போவேன். ஒவ்வொரு பாட்டும் முத்துமணி மாலையிலேருந்து ஆலியாரில் எடுத்தது தான். முத்துமணி மாலை பாட்டு சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமணி பாட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த ஆலியார் டேமுக்கு பின்னாடி போய் முதுகில் போட்டு அந்த ஆலியாரில் சுவாமி சச்சிதானந்தர் வேதாந்த மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நாம் பார்க்காமல் ஒரு நாளும் நான் இருந்ததில்லை. அங்கே படப்பிடிப்பு போகும்போதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து மங்கி ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதை தாண்டி தான் போவோம். மங்கி ஃபால்ஸில் தான் பச்சை மலை பூ பாட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ தெரியாமல் புரியாமல் இன்றைக்கி வரையிலும் அந்த ஆசிரமத்துக்கு போகலை. ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா அனுகிரகங்களும் என்னை வந்து அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறது, நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க நம்புகிறாங்களோ இல்லையா, நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப சிரமம். இன்னும் வழிகாட்டுதல் இருந்தால் ரொம்ப ஈஸி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது. இப்போ முத்துராமன் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு மாதிரி ஒரு பிஸியான டைரக்டர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் வந்து டைரக்டருக்கு மட்டும், மற்றவங்க எல்லாம் வந்து உடலில் உழைப்பாங்க, இந்த இயக்குனருக்கு மட்டும் நரம்பில் தான் வேலை செய்வாங்க. வி ஒர்க் ஆன் நர்வ்ஸ். நரம்புக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எத்தனை இழந்திருக்கிறோம், எத்தனை உருப்படியான வேலையை செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்றது பிற்காலத்தில் தெரிய வரும். பெரிய பெரிய டைரக்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நடிகர் டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான், நான் 5 மணிக்கு போகிறேன்ப்பா, நமக்கு சீன் முடிக்கலைன்னா அது ஒரு டென்ஷன். ப்ரொடியூசர்கிட்ட இருந்தாலும் எப்போ போகிறதுக்குள்ளே சீனை முடிக்க சொல்லுமா, சீனை எப்படி முடிக்கிறது, அது நடித்தா தான் முடிக்க முடியும், ஆனால் முடிக்கலைன்னா டைரக்டர் சரியில்லைன்றவாங்க. இதையெல்லாம் வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு தெரியுமா, வழி சொல்லுவாரா அப்படின்னு நான் நினச்சதில்லை. ஆனால் அதுக்கு வழி இருக்கு. அது எப்போ தெரிஞ்சது, எஸ்பிஎம் சார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டென்ஷன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் அனுபவித்த பின்னாடி தான் அவரே போயிருக்கிறார். ஆக சொன்னாங்க இல்லையா ஐயா, பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வரும். இந்த தியானங்கள் என்பது என்ன, எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனுக்கு உண்டான அந்த மற்ற சபலங்கள் என்று நான் சொல்வது என்னென்னா, அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு மைண்டு, அங்கே தாவர மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சிறு வயது முதலிலிருந்தே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. அதையே நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணுன்றது அல்ல. என்னை போன்றவர்களுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. அதாவது நம்ம பப்ளிசிட்டி பண்ணலன்றதல்ல, அதுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றி பரப்ப மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் குறை சொல்லலை. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ வந்து சினிமாவில் இத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது பாருங்க, இவ்வளோ நாள் ஏன் தெரியல. ஏன்னா அதை சொல்லுவதற்கு கூட சிலர் கூச்சப்படுவார். நம்ம போயிட்டு வந்துட்டு அங்கே போங்கன்னு சொல்வது கூட கொஞ்சம் கூச்சப்படுவார். ஏன்னா அதை சரியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் மனிதர்கள்கிட்ட இல்லை. உண்மையாக தான். இதை நம்ம எப்படி தீர்க்கிறது, இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க யூடியூப் கலாச்சாரம் வந்த கடைசியில் ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காயை வச்சு 15 பேர் வைத்தியம் சொல்கிறான். உண்மையிலுங்க. அப்படி பார்த்தோம்னா 5 நிமிஷத்துல நீங்க வந்து உங்களுக்கு சுகர் இறங்கணுமா, இந்த கருவேப்பிலையை காலையில் எடுத்துங்க, இத்தனை பண்ணுங்க, அதை போட்டு மிக்சியில் அரைக்க, அது பண்ணுங்க, அது ஒன்று. அடுத்தது ஸ்க்ரால் பண்ணால் அவன் அதோட ஒரு சின்ன விஷயம் பெப்பரை சேர்த்துக்க சொல்லுவான், ஒரு 5 பெப்பர். அவர் தனி வைத்தியர். இதை போட்டு சாவடிக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒரு 5 ரீல்ஸை பார்த்த கடைசியில் நமக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. காலையில் இருந்து ஒய்ஃப்கிட்ட இந்த ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கிம்மா அவளுக்கு, அதாங்க டெய்லி நான் கொடுத்துட்ருக்குறேன். ஓ அப்படியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட அன்பு சகோதரர் சொன்னது போல இந்த ஆன்மீகத்தில் தன் மனதை பக்குவப்படுத்தும் விஷயங்களை நம்ம வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய கல்விக்கூடத்தின் மூலமாக அழகாக சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போய் சேர்ற மாதிரி பண்ண. இன்னைக்கு யாருமே வந்து ரொம்ப நேரம் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அட்வைஸு டைம் இல்லை யாருன்னு. இப்போ கூட 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் பாட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக உட்காந்து படத்தில் பார்க்க மாட்டாங்கன்ட்டு அந்த பாட்டை பாதியாக நிறுத்திடுறாங்க. அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழாவில் பெரிய நடிகர்களை பேசுகிறாங்க. 5 பாட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க. இது என்ன தெரியுது, இது ஷார்ட் ஃபார்மில் ஸ்வீட்டாக சுவாமி வேதாந்த மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அழகாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சமுத்திரம் கனி எடுத்துங்க,
தனியாக ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள் அதை பற்றி. அது ஒரு ரீலாக போடுங்க. வைக்கராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் பேசி ரீலாக போடுங்க. இதில் இன்வால்வ் ஆகிட்டு இதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வரட்டுமே என்ற கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கே இவ்வளவு நாள் தெரியல பாருங்க. முத்துராமண்ணன் பேசும்போது எனக்கு அப்படியே நம்மளுக்கே தெரியலையே, இவ்வளவு நாள் என் படத்தை பார்த்து நல்லா எடுத்துருக்குற இது மட்டும் தானே சொன்னார் அவர், மீதி விஷயத்தை ஏன் சொல்லலைன்னு எனக்கு அவர் மேலே கோபம் வரும். அதே மாதிரி நம்ம என் தம்பி, என் துணைத் தலைவர் நம்ம சங்கத்தில் எழில், ஆமாண்ணே நான் கூட போயிட்டு வந்திருக்கேன், திருட்டு பயல நீ போயிட்டு வந்து அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, இன்னொரு 10 பேர் நாங்கள் வந்திருப்போம்ல. இருக்கட்டே, எங்க ஊர்ல தினம் பார்த்துட்டு நானே போகலின்றல. அப்போ இப்ப நமக்கு முதல் படத்துக்கு ஆட்டு கிழக்கு வாசல்னு படம் எடுத்ததே ஆலியார்ல தான். அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாரு, புரியுதா? அலியார் டேம் கீழே அடிவாரத்தில். சரி, அவரும் சொல்லலை, எல்லாமே நண்பர்கள் தான். ஸோ நீ என்கிட்ட சொல்லன்றது தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து இயக்குநர்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதையே நீங்கள் செய்யலைன்றது தான். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்ல வர்றது அதான். நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி உங்களை பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க. அதுக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. நான் பயங்கர டென்ஷனில் வந்துட்டேன். அரைக்குறையாக நான் படம் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு தடவை முழுசாக பார்த்துருந்தேன். அது நான் மட்டும் பார்க்காம நம்ம இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு தடவை போட்டுருவோம். ஏன்னா கண்ணே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு தடவை போட்டு இதே தேட்டரில் போடுவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்க, இதனுடைய பெருமைகளை நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா இதை பற்றி நான் ஜாஸ்தி பேசினா அது அதிக பிரசங்கித்தனமாயிடும். ஏன்னா பொள்ளாச்சி என்றது நான் வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் பொள்ளாச்சி. ஏன்னா கிழக்கு வாசல் ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், எஜமான் ஆகட்டும், ஈவன் சிங்காரவேலன் ஆகட்டும், சொன்னபடிக்கெல்லாம் அந்த முத்து கவுண்டர் தோட்டத்தில் எடுத்து முழு படம், அந்த படமே இது அந்த நான் காட்டாத பகுதிகளே இல்லை. அதில் இதுதான் காட்டல, ஏன்னா அது வழியாக தான் போவேன். இது காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் என்று சொல்லி அதிலிருந்து அந்த காரணத்துக்கு நீங்கள் தான் காரணம். என்னையெல்லாம் வந்து கரெக்டாக என்னை டியூன் பண்ணல, எல்லாத்தையும் டியூன் பண்ணிட்டு என்னை பொசுக்குன்னு விட்டீங்க. அதனால் நான் வருத்தப்படல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இத்தனை பேர் மகரிஷி ஐயா அவர்களுடைய அந்த போதனைகளை வந்து நீங்கள் உணர்ந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது திரை உலகத்தினருக்கு டெஃபினட்டாக இது அவசியம். ஏன்னா நிச்சயமாக மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, மனசு வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் மனதை உடையவர்கள். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்போவே மனசு பைத்தியம் பிடிச்சிடும், மென்டல் ஆகிடும். ரெண்டாவது ஃப்ளாப் ஆச்சுன்னு வைங்க, அடுத்து எவனும் படம் வரலன்னா அவன் டபுள் மென்டல் ஆகிடும். ஸோ அவன் மைண்டுக்கு டெஃபினட்டாக ஒரு மருந்து. என்ன சத்யா, கரெக்டாக சத்யாவுக்கு தெரியும், அவன் படம் பண்ணி படம் இல்லாத ரெண்டையும் அனுபவிச்சாள் சத்யா. ஸோ ஆக எல்லா மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். வெற்றி பெறும்போதும் சரி, தோல்வி அடையும் போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த மனதிடத்தை நம்ம வளர்த்துக்கிறதா மன வளர் கலை. அந்த கலை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நானும் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த வாழ்க்கை என்கிற வகையிலான தலைப்பில் ஒரு திரைப்படமாக வணிக ரீதியில் இல்லாமல் சமூகத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை இன்றைக்கு உருவாக்கி இந்த திரையிடல் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றியிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு மரியாதைக்குரிய KR நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு சிறப்பானது ஒரு கருத்தை எடுத்து வைத்து உரையை நிறைவு செய்திருக்கிற பத்மஸ்ரீ
அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா எஸ்கேஎம் மயிலானந்தம் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் திரு சுப்பிரமணியம் பாரதி அவர்களே, மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே, இயக்குனரில் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய்க் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இதில் நடித்திருக்கின்ற, இசையமைத்திருக்கின்ற, இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிற வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் உரித்தாய்க் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு சொன்னால், இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையில் இது முழுக்க அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இதில் ஏறத்தாழ 11 பேர் நடித்தது என்கிற வகையில் ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியிருக்கக்கூடிய சொல்ல, சிறுவனிலிருந்து பெரியவர் வரை நிறைய உள்ள இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அறிவு திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா எஸ்கேஎம் மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவு திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள். கடந்த முறை நான் 2006லிருந்து 10ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது, அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவுத்திருக்கோயில். அதான் முதல்ல நான் அறிவுத்திருக்கோயிலுக்கு சென்ற ஒரு முதல் நிகழ்வு, வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்தரி மகரிஷி ஐயா அவர்கள் முக்தி அடைந்த சூழ்நிலை. காலையில் நாங்களெல்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் நம்முடைய ஐயா எஸ்கேஎம் அவர்கள் வந்தார். வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி, ஐயா வேதந்தரி மகரிஷி ஐயாவுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார். நாங்களும் சுமார் காலை 7 மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார்கள். நாங்களும் அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம். எழுந்து வந்த நேரத்தில் இடத்துல அருகில் வந்து, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது, உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே அந்த 11 பேர்த்தில் என்னுடைய 12 பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன். உண்மையான சம்பவம் இது, சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 10 நாட்கள், ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்வதற்காக, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடல் சோர்வு என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது என்னை நீரிழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே சென்னையில் அடுத்து ஒரு 2-3 நாட்களில் வந்து பரிசோதித்த போது உச்சபட்சமாக இருந்தது. எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை சொல்ல சூழ்நிலை வரலை. ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல என்பதற்காக அறிவுத்திருக்கோயில் எனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறி இருக்கலாம் சூழ்நிலை, என்னுடைய உடல் சூழ்நிலை. எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும். எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் கேட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள், இன்றைக்கு பார்ட் 2வை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள், இடத்துல ஃபேஸ் வேல்யூம் இருக்கிறது, அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள். வைட்டமினும் இருக்கிறது, தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை நாம் செலுத்துவதில் ஒன்றும் தவறில்லை. அது செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான்.
அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாடகம் போன்றவைகளிலே தான் அன்றைய அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்தில் மக்களுக்கு எளிய முறையில். அதே வழியிலே தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்களை எழுதி தந்தவர். அதே போல் அவரும் நடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள். அவருடைய கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போனோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதே வழியில் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இதே சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை. முடிந்த அளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்த அளவுக்கு இந்த செய்தியை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக இதை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையில் நிச்சயமாக அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து உங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்து அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் பட்டி தொட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார் ஐயா அவர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வாழ்கிற இடமெல்லாம் இது செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளில் இதை அங்கே மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அதையும் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் இது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமான ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தான் நம்ம சந்திப்போம். எப்பயுமே நம்ம கைக்கு மைக் வரதுக்கு முன்னே எல்லா பாயிண்ட்டும் தீர்ந்துருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் பேசியிருப்பாங்க. இல்லைன்னா கிளம்புற டைமில் தான் வரும். எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. விட்டால் கதவை திறந்தால் பறந்துடலாம் அப்படின்றப்போ தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாகவே என்னுடைய உரையை துவங்கலான் இருக்கேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நான் அக்டோபர் 5, 2003 மகரிஷி அவர்களிடம் நேரடியாக பிரம்மஞான பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதை இப்போ தான் முதல் தடவையாக ஒரு மேடையில் சொல்கிறேன். அதுக்கான சரியான மேடை இதுதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த திரைத்துறையில் இருக்கிற எத்தனையோ பேர் இதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதே இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே அதை வெளியில் பப்ளிசைஸ் பண்ணலை. இன்றைக்கி உள்ள சாதாரணமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், யூடியூப்பில் பண்ணுறவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் 4 புக்கு படித்தா கூட எல்லா விஷயத்தையும் போட்டு அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு வணிக நோக்கம் இருக்கும். மகரிஷியோட இதில் அந்த நோக்கமே கிடையாது. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் மகரிஷி இருந்த காலத்துலேருந்துமே. ஸோ ஒரு விஷயம் லேட்டாக மக்களுக்கு போய் சேருதுனாலே அங்கே உண்மை இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே எத்தனையோ பெரிய மனிதர்கள் அதை பின்பற்றுறாங்க. அதை பின்பற்றுறதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய மனிதர்களாகவே ஆயிருக்காங்க. அது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு அனுபவ உண்மை. உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்குமே ஒரு காலத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் அங்கே போனேன். நான் அதுக்கப்புறம் தெளிவானேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மாறிச்சு அப்படின்றத நாங்கள் படத்தில் எப்படி ஆனந்த வாழ்க்கையில் சொன்னோமோ, நிறைய பேர் மேடையில் பேசின பிரபலங்களும் சரி, அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினாங்கன்றதையும் இந்த பயிற்சிகள் மூலிமா அவங்க மாறினாங்கன்றதையும் ஒரு அனுபவ உண்மைகளாக இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன இப்போ படமாக என்ன சீன்ஸ் பண்ணோமோ அந்த சீன்ஸ் எனக்கு லைவாக நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நாங்கள் ஷூட் பண்ணதை இங்கே மேடையில் பேசின நம்ம மரியாதைக்குரிய எஸ்பிஎம் ஐயா அவங்க பேசும்போது கூட நமக்கு அது ஹார்ட்லி கனெக்ட் ஆச்சு. சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், எங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசும்போது எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே எனக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையிலே எனக்கு இந்த தியானம் பண்ணணுங்கிற ஆர்வத்தை தூண்டியதே அவர் தான். அப்போது பாபா படம் ரிலீஸ் ஆன சமயம் தியானம் அந்த ஒரு
பாபாஜியை தேடி அவங்க போவாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கும் தியானம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. தலைவர் சொல்லிட்டாரு, மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும், இது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இப்போ மளிகை கடை வச்சுருந்தோம். எங்கள் கடைக்கு வர ஒரு பெரியவர் திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்து என்ன தம்பி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு தியானம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டுங்க, தலைவர் சொல்லியிருக்காருங்க. அப்படியா, சரி நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆவடி அறிவு திருக்கோயிலில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டு எனக்கு வேதகிரியை தீட்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தேன். கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் பிரம்மஞானமும் ஆழியாரில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அந்த பெரியவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த சக்தி, சமுத்திரகணி சார் பேசுன மாதிரி, அதுவே நம்மளை வந்து இழுத்துட்டு வந்து அதை கொண்டு போய் நம்மளை எங்கே சேர்க்கணுமோ அதை சரியாக சேர்த்துருவோம். ஒரு சாதாரண பையனா, ஒரு சாதாரண மாணவனா ஆழியாரில் போய் நின்று மகரிஷியை தரிசிக்கிற பாக்கியத்தை கிடைச்ச ஒருத்தனுக்கு இன்னைக்கு எங்கள் துறை சார்ந்த அத்தனை பெரியவர்களும் இருக்கக்கூடிய மேடைகளில் அவர்கள் நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னால், அந்த சாதாரண பையன் ஒரு நடிகராகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்குள்ள ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு திறமை இருக்குங்கிறது எல்லாமே உண்மையிலே அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் மாறுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி பார்த்தது இல்லை, எதுவுமே நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஸோ பட் நம்மளுடைய எண்ணங்களை வலிமையாக்குறதுக்கும் ஒரு சொன்னாங்க இல்லையா, இப்போ ரஜினி சார் நம்ம திருவான்மியூர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னு எஸ்பிஎம் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லாரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்காது. என் இனிய நண்பர் சுப்பிரமணிய பாரதி, அவர் பல வருடமாக சினிமாவில் ஒரு இயக்குனராகிறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தவர். அவருக்கு பேர்பட்ட ஒரு அருள் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி அது திரையில் வந்திருக்கு. அது உண்மையிலே அவருடைய நல்ல மனசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதே போல் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாக்யராஜ் சாருக்கு வந்து அந்த இந்த வேர்ட்ஸ் இந்த விஷயங்கள் வந்து அவர் மூலிமா நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய நல்ல மனசுக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியதாக தான் நான் கருதுகிறேன். அண்டு இங்கே நிறைய எங்களுடைய அறிவு திருக்கோளை சேர்ந்த ஐயா மயிலானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் சின்னசாமி ஐயா அவர்கள், சிஇஓ முருகானந்தம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து நம்ம துணைத் தலைவர் ராமராஜ் காட்டன் நாகராஜன் சார் அவர்கள், சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள், போத்தீஸ், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே மகரிஷியுடைய அன்பர்களாகவும் அவருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பிரபலங்கள் பேச இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய விட்டல் சார் இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு, அவங்க இந்த படத்தில் தாத்தா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, படத்தில் நடிச்சிருக்கிற மீரா கிருஷ்ணன் மேடம், பிரியா, சோஃபியா, கதை நாயனாக நடித்து கொண்டிருக்கும் என் இனிய சகோதரர் அண்டு நம்மளுடைய எங்கள் மாமா கேட்டால் நடித்த குரு ரங்கதுரை ஐயா அவர்கள், ஸோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இதில் பணியாற்றிய இசையமைப்பாளர் சத்யா சாருக்கும், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அறிவு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும், அனைவருக்கும் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அறிமுகமாச்சு. லேட்டாக மீன்ஸ் நான் வந்து ஒரு 2009 தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த கிளாஸ்க்கு போனேன். அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அப்போ நான் சீரியல்லாம் மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 படத்துக்கு எல்லாம் வந்து கமிட் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே நடக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படங்கள் வந்து முடியாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி பண்ண படம் தான் ஏனிப்படி மைக்கு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஜில்லுன்னு ஒரு காதல், டைரக்டர் கிருஷ்ணாவோட. அந்த படம் வந்து ரொம்ப வருஷமாச்சு, படமே ரிலீஸ் ஆகலை, இன்னும் கூட ரிலீஸே ஆகலை ஆக்சுவலாக. ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது நான் யூஸ்வலாக நெய்வேலிக்கு அடிக்கடி போவேன். அங்கே வந்து ஒரு அன்பர் வந்து என்னை பார்த்துட்டு, நான் வடலூர் போவேன் ஆக்சுவலாக, வள்ளலாருடைய மேட்டுக்குப்பம் வந்து நான் எப்போவுமே போயிட்டு வருவேன். அங்கே ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து அறிவு திருக்கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும், நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆழியார் அறிவு திருக்கோயில் போகிறதுக்காக நான் பிளான் பண்ணேன். அப்போ வந்து இசையமைப்பாளர் சிற்பி சார் வந்து எனக்கு பழக்கம், அவருக்கு நான் வந்து கீபோர்டெலாம் வாசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அவருடைய படத்துக்கெலாம் நான் கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், அவருடைய நண்பர் திரு ரங்கதுரைன்னு சொல்லிட்டு அவர் அஸ்ட்ராலஜர், அவரும் இதே மாதிரி ஆழியாரில் வந்து கிளாஸ்லாம் இருக்குது, அவரும் என்னை வந்து கூப்பிட்டாரு, நீங்களும் வந்து சொல்கிறீங்க, அப்போது 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் சிற்பி சாரும் 2009 வந்து கிளாஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். அந்த அனுபவம் வந்து சொல்லவே முடியாது. இது வரைக்கும் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த சூழலில் அந்த மாதிரியான ஒரு கலையை படித்தது, அது இல்லாமல் நம்ம நினைக்க முடியாத சப்ஜெக்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. குடும்ப அமைதி, எப்படி வந்து மனைவி எப்படி வந்து நம்ம போற்றி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே மாதிரி சினம்னா என்ன, சினத்தை எப்படி அடக்கிறது, அடக்கக்கூடாது, அதை எப்படி ஆராயணும் அப்படின்ற மாதிரி நிறையா வித்தியாசமான டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறையா மெடிடேஷன், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. அந்த 1 மாதத்துலேயே எனக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரே மாதத்தில் வந்து நான் வீட்டில் என்னுடைய மனைவி, குழந்தைகளை எல்லாரையும் கூட்டிகிட்டு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 ஃபேமிலியை கூட்டிகிட்டு, அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக கார்த்திக் நேதா வந்து என்னோட ரொம்ப க்ளோஸாக டெய்லி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து கார்த்திக் நேதாவும் வந்தார், அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஆழியாருக்கு போனோம் 2009 ஆகஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வினிஷா விஷன், கதிரவன் சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்களாம் போயிட்டு வந்தோம். ஸோ அது என்னாச்சுன்னா ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மட்டும் மாறி இருந்தோன்னா எதிரில் வேறு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், நமக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு தெளிவு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான நிலையில் இருக்கும்போது எனக்கு வாய்ப்புகள் வந்து தானாகவே வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் எங்கேயும் எப்போதுங்கிற படம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சி, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து கற்றுக்கலாம். நான் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து குழந்தைகள் கூட புரிகிற மாதிரியான அழகாக சொல்லியிருக்காரு வேதாத்ரி மகரிஷி. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து 2 ஒழுக்க பண்பாடுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் அதில் எல்லாமே அடங்கிடும். ஸோ நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு வேதாத்ரி மகரிஷிக்கு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி ஐயா முருகானந்தம் ஐயா இவ்வளோ அழகாக சிறப்பாக இதெல்லாம் வந்து நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. ஏன்னா இந்த வேதாத்ரி மகரிஷியோட அந்த கொள்கையை வந்து நம்ம இசையில் வந்து வெளியே வருதுன்றது நான் செஞ்ச பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதி டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஒரு படம், ஆனால் அதை வந்து ஒரு கமர்ஷியலாக எப்படி ஜனங்களுக்கு சொல்கிறதுன்றது எவ்வளோ மேக்ஸிமம் கரெக்டாக பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு தருணம். இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு, நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது, அதுக்கு ஒரு அருள் இருக்கணும். அது இதில் நடித்த எல்லாருக்குமே இருக்குது, வேலை பார்த்த எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அது கிடச்சிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டர் லெனின் சார், ஏன்னா ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு. நான் எங்கேயாவது தடுமாறும் போதெல்லாம் ஐயா வந்துடுவார்.
இப்போ கூட ஒரு 10 நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு வந்தாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு. இல்லை வந்தேன் அதான் அவனை பார்த்துட்டான்ல, நல்லா இருக்கு, நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஆழியாரில் இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை என் முன்னாடி வச்சாங்க. மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது. கூடுவஞ்சேரியில் ஆரம்பித்து அங்கே போய் ஆழியாரில் போய் அந்த அறிவு திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசும் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி எடுப்போம், அதற்கான வேலைகளில் இறங்குவோம், அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அநேகமாக பாரதி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதையும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு வேறு பயணங்கள். திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. நான் எப்போவுமே ஒரு 5-6 வேலை பார்ப்பேன் ஒரே டைமில். இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன், அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் சரியாக நடக்கும். ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி இதே 5-6 வேலை தான் பார்க்குறேன், ஆனால் தப்பாக பார்க்குறேன். ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது திரும்ப ஐயா லெனின் அவர்கள் வந்தார்கள். என்ன அப்படின்னாங்க. இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன், ஆனால் அசரவே மாட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணாவை அறிமுகப்படுத்தினார். ஐயா பாலா ஐயாவை, அம்மா ஜெயந்தி அம்மா, சகோதரி விஜி, இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு 7 நாள் கிளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் கூட 7 நாள் அவரும் இருந்தார், லெனின் சார் இருந்தார். இப்படி பண்ணு, இது பண்ணு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம். இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்னமோ தெரில, வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், அவ்வளோதான். அது நடந்துருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம், தானாக நடக்கும். அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதற்கு தகுதியானவர்கள் தானாக வந்து சேர்ந்துருவாங்க. அது அப்படி தான் நடக்கும். அவ்வளோ பெரிய சக்தி அது. அதை நம்மளாலாம் தூக்கிட்டுலாம் போய் சேர்த்துட முடியாது. அதுவாக நடக்கும். தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும். அது ஒரு மிகப்பெரிய காந்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்வோம். ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லதே செய்ய வேணாம், நல்லது செய்யணும்னு நினை போதும் அப்படிம்பார். அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இவ்வளவு நல்ல பேர், நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும். இன்னும் பல லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பேர், தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும். ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது, நடந்து போகிற மாடு எதிரில் வரணும் முட்டுது, நாய் வெட்டி கடிக்குது. ஆமாம், கடல் வந்துட்டுருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை, என்னென்னா உள்ளே போயிடுச்சுன்றாங்க. இன்னொரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க. மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்கான், ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பரிதாபமாக இருக்காங்க. காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது. இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும். இறுக்கி பிடிச்சிக்கணும். வெல்வோம்.